அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் சர்ஃபான் vlog BA2 சேனலோடாக மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்கள் அனைவருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் மூலம் காட்டும். அதனால் மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இதோ ஓட்டுநர்களுக்கு மெசேஜ் வந்துவிட்டது. உங்கள் ஃபைனை நீங்கள் தான் கட்டணும். கேமரா அடிச்சிருந்தால் உங்கள் ஃபைன் உங்களுடைய மொபைலுக்கு உங்களுடைய மெசேஜில் வந்திருக்கும். ஆல்ரெடியே நிறைய பேருக்கு வந்துடுச்சு. என்ன பிரச்சனை பார்க்கலாம் தெளிவாக. அதே போல் 10,000 தினார் அபராதம், 5 வருட சிறை தண்டனை உறுதி நிச்சயமாக. 2,000 தினார் அபராதம் விசிட் வீசாவில் வந்து இந்த நாட்டை விட்டு போகாமல் இருக்கிறவங்களுக்கு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், நிறைய மெசேஜ் இன்னைக்கு ஒன்றன் பின் ஒன்றா ஒவ்வொருத்தருமா அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, பிரதர் இதோ எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குது, என்னுடைய வாகனம் ஸ்பீடாக போனதால் கேமரா அடிபட்டுருக்கிறதாகவும் அதுக்கு 30 தினார் முக்காலஃபா வந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சகோதரர் இன்னொரு மெசேஜும் அனுப்பியிருந்தார், 5 தினார் லிங்க் வந்திருக்குது அப்படின்னு முக்காலஃபா. சார் நான் அந்த இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு, இது என்னத்துக்கு வந்துச்சுன்னு தெரியாது, கொஞ்சம் பாருங்களேன், பார்த்து என்ன இதாக இருக்குன்னு சொல்லுங்களேன். கேமரா ஒன்றும் படம் இல்லை, இந்த ஃபைன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு, என்னத்துக்கு அது அப்படி வராது, என்ன மெசேஜ்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து போட்டு தரணுமா, பெரிய ஹெல்ப் வரைக்கும். கொஞ்சம் டென்ஷன் ஆகிது, என்னடா பாண்ட மாதிரி இருக்குது. சர்ஃபான் இந்த இது இப்படி ஒரு மெசேஜ் வந்துச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ண்டு. சர்ஃபான் இந்த இது இப்படி ஒரு மெசேஜ் வந்துச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ண்டு. இது சரி முக்காலஃபா உண்டான்னு சரி என்னமோ தெரியாண்ணா. அதை லிங்க்குள்ளுக்கு போனோன்னே இப்படி வருது, என்னன்னு தெரியலண்ணா, கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரி, வந்த லிங்க் எடுத்து உடனடியாக என்ன ஏதுன்றதை செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு உள்ளே போனால் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர், ஸ்டேட் ஆஃப் குவைட் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ஓப்பன் ஆகுது. அப்படியே ஓப்பன் ஆகினதுக்கப்புறமா எல்லாத்துலேயுமே வந்து பத்தாக்கா நம்பர் தான் கேட்பாங்க. இதில் என்னடான்னா மொபைல் ஐடி மொபைல் நம்பரை கேட்டிருக்குது. மொபைல் நம்பர் இல்லாட்டி வாகனத்துடைய லைசன்ஸ் நம்பர். சரி, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமேனு மொபைல் நம்பரை கொடுத்து செக் பண்ணி பார்த்தா அந்த சகோதரி இப்போ 2வது அனுப்பினது 5 தினார் முக்காலஃபா அது காட்டுது. சரி, ஓகே, பே பண்ணலாம் அப்படின்னு போனால் KIB அப்படின்னு ஒரு ப்ரைவேட் பேங்க்குரிய டீட்டெயில்ஸோடு சேர்த்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அப்படின்னு காட்டுது. KIB அப்படின்ற அந்த பேங்கிங் கார்டு டீட்டெயில்ஸோட அந்த அக்கௌண்ட் ஹோல்டருடைய டீட்டெயில்ஸோடு காட்டுது. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்னு மேலே மார்க் பண்ணியிருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ஓகே, ஆனால் KIB அப்படின்றது குவைத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர், அதாவது உள்துறை அமைச்சகத்துக்கு காட்டாது, அதில் வராது. ஒஃபிஷியல் வெப்பேஜில் தான் அவங்களுடைய அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், கூகுளில் போயிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஸ்டேட் ஆஃப் குவைட் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அப்படின்னு வரும். இந்த இருக்குது, இதுதான் பேஜ். இதில் போனால் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே இதில் பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியருடைய சின்னம், உள்துறை அமைச்சகத்துடைய சின்னம் இருக்குது. அது எல்லாமே அழகாக தெளிவாக கிளியராக இருக்குது. இப்போ சாதாரணமாக முக்காலஃபா இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் வந்து இப்போது நான் வந்து என்னுடைய பத்தாக்க நம்பரை போட்டு செக் பண்ணுறேன். செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ என்னுடைய சிவில் ஐடிக்கு எந்த ஒரு முக்காலஃபாவும் இல்லை, நோ மோர் வயலேஷன்ஸ் அப்படின்னு காட்டுது, நோ வயலேஷன்ஸ் ஃபவுண்ட், அதாவது எந்த முக்காலஃபாவும் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி திருப்பி என்னுடைய வண்டிக்கு நிறைய முக்காலஃபா இருக்குது. அப்போ நான் அதை செக் பண்ணி பார்க்கும்போது 85 தினார் முக்காலஃபா இருக்கிறது காட்டுது. அதே போல் அந்த முக்காலஃபா எங்கெங்கே அடிபட்டிருக்குது, அந்த ஃபைன் எந்தெந்த இடத்துல அடிபட்டிருக்குது, அதே மாதிரி என்னென்ன காரணத்துக்காக அடிபட்டிருக்கு அப்படின்றது அந்த ஏரோமாக்கு கீழே டச் பண்ணிடுறதுமே ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த மோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுது. சரி, இப்போ இதில் ஒன்றுக்கு நம்ம பே பண்ணலாம் அப்படின்னு மேலே ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும் இல்லையா. சரி, 20 தினாருக்குரியதை செலக்ட் பண்ணிவிட்டு பே அப்படின்னு கொடுத்தா பேமெண்ட் பக்கம் அது வந்து நம்மளை கொண்டுட்டு போகும். இப்போ இந்த பேமெண்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும் உள்துறை அமைச்சகத்துடைய ஒஃபிஷியல் வெப் பேஜ், அதாவது ஒஃபிஷியல் லிங்க் எதுன்னு. இப்போ இதில் பேமெண்ட்டு கொடுத்தாச்சு, பாருங்கள் லோடிங் ஆகுது. லோடிங் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து என்னென்னு போட்டிருக்குது, தஸ்தீத் அப்படின்னு தான் அதில் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது.
நம்ம பேமெண்ட்டுக்கு கொடுத்ததுமே தஸ்தீத் அப்படின்னு தான் மென்ஷன் ஆகி இருந்துச்சு. ஆனால் அதில் மற்றதில் பார்த்திங்கன்னா KIB அப்படின்னு மென்ஷன் ஆகி இருந்துச்சு. இப்போ இதே இது நாம் இருங்க பார்க்கலாம் மற்ற அவங்களுடைய பேஜில் என்ன இருந்துச்சுன்னு. இப்போ இதில் பார்க்கும்போது பாருங்கள், இதில் என்னென்ன எழுதியிருக்குது, KIB அப்படின்றது. அடுத்தது ஜூம் பண்ண முடியுது, இந்த பேஜை வந்து ஜூம் பண்ண முடியுது. ஆனால் அதே உள்துறை அமைச்சகத்துடைய பேஜை வந்து ஜூம் பண்ண முடியாது. இதில் பாருங்கள், இதில் மேலே உள்ள இந்த சின்னம், இந்த சின்னத்தை பாருங்கள், இதில் எப்படி இருக்குது. அதே மாதிரி உள்துறை அமைச்சகத்துடைய சின்னம் இதை பாருங்கள், இதை எப்படி இருக்குன்னு. தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்தும் பாருங்கள். இதில் நிறைய முக்கியமான விடயங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். இதில் பாருங்கள், அப்படியோ மங்களாகி போய் இருக்குது, மங்களா தெரியுது. இதில் பாருங்கள், அழகாக தெளிவாக தெரியுது, பளிச்சுன்னு தெரியுது. அதில் ஃபேக்கான வெப்சைட்டில் மங்களா தெரியுது. அதே போல் இப்போது அவங்களுடைய பேஜுக்கு போனால் இதில் பாருங்கள், இந்த டிரைவிங் லைசன்ஸ், இந்த ஃபே வயலேஷன்ஸ் அப்படின்னு நிறையவே வந்து உள்துறை அமைச்சகத்தில் காட்டுற அந்த பேஜ் எல்லாமே காட்டுது. எல்லா டீட்டெயில்ஸுமே, மோர் டீட்டெயில்ஸ் அதில் காட்டுது. ஆனால் எதை டச் பண்ணாலும் எதுவுமே ஓப்பன் ஆகுது இல்லை, எதை டச் பண்ணாலும் ஓப்பன் ஆகுது இல்லை, எதுவுமே ஓப்பன் ஆகவே இல்லை. இப்போ இதில் பாருங்கள், ஏதாவது ஒன்று தட்டினா டவுன்லோடு கேட்குது, ஏதாவது ஒரு வெப் பேஜ் டவுன்லோட் பண்ண சொல்லி. சரி, இதில் முக்காலஃபாக வந்து ஃபைன் போட்டதுக்காக போட்டிருக்காங்க, டெலிஃபோன் நம்பர் போட்டிருக்காங்க. சரி, நாம் இப்போ இதில் வந்து வெஹிக்கிள் பிளேட்டுக்கு ஏதாவது ஒரு நம்பரை கொடுப்போம். 000000 அப்படியோ 0த்துலேயே ஓகே பண்ணினா, 0க்கு மாடா 5 தினார் ஃபைன் போடுவீங்க. சரி, இப்போ வாங்க டெலிஃபோன் நம்பரை பார்க்கலாம். முதலாவது இலங்கையுடைய நம்பரை போட்டு பார்ப்போமா, ஸ்ரீலங்கா நம்பர், டயலாக் நம்பரை போட்டு பார்ப்போம். டயலாக் நம்பருக்கும் ஃபைன் வருதா, சர்ச் பண்ணலாம். ஆமாம், 5 தினார் வருது, உடனே பே பண்ணட்டுமா? ஸ்ரீலங்கா நம்பரை யாரா இங்கே வண்டியை கொடுத்துருப்பா? சும்மா சாதாரணமாக எது போட்டாலும் சரிதான், நம்ம டெலிஃபோன் நம்பர் தான் போடணும்னு இல்லை, வேறு எதை போட்டாலும் சரிதான். சும்மா நார்மலாக நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை போட்டாலும் சரிதான். பாருங்கள், 111 அப்படி அடித்தா கூட 5 தினார் கட்டணும், உங்களுடைய ஃபைன் இருக்குது அப்படின்னு தான் காட்டுது. சரி, கடைசியில் ஒரு இந்த இது இருக்கு இல்லையா, சரி பூச்சியமாக அடித்து பார்ப்போம். பூச்சியம் அடித்து பார்த்தாலும் அங்கே தான் போகுது, 5 தினாரை கட்டுங்க அப்படின்னு தான் போகுது. கடைசியாக நான் ட்ரை பண்ணது என்னென்னு தெரியுமா, சிம்பிள் இருக்கு இல்லையா, வந்து பாருங்கள், சாம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கர்ஸில் வந்து சும்மா அந்த கண்ணாடி போட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கரை கொடுத்து ஓகே பண்ணி பார்த்தா அதுக்கு 5 தினார் காட்டுது. என்னங்கடா பண்ணி வச்சுருக்கீங்க, உள்துறை அமைச்சகத்துடைய மானத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டானுங்க இந்த ஹேக்கர்ஸ். எதை கொடுத்தாலுமே 5 தினார் கட்டியே ஆகணும். ஒரிஜினல் வெப்பேஜில் போகலாமா? இப்போ இதுதான் உள்துறை அமைச்சகத்திலே ஒரிஜினல் வெப்பேஜ். இதில் நம்ம இப்போ அதே சாம்பிளை இப்போ இதில் பாருங்கள், KD அப்படின்றத டச் பண்ணிங்கன்னா முக்காலஃபா டிராஃபிக் ஃபைன் வரும். இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரும் நம்மளுடைய பத்தாக்க நம்பரை போடுறதுக்கு. சரி, அதை மேலே லிங்கில் பே வயலேஷன் அப்படின்றத டச் பண்ணால் கீபோர்டோடு வரும். இப்போது அதே கீபோர்டில் நம்ம போய் அதே ஸ்டிக்கரை போட்டு பார்க்கலாம். ஒரிஜினல் வெப் பேஜில் நம்மளுக்கு ஃபைன் காட்டுதா அப்படின்னு. என்ன காட்டுது, இன்வேலிட் என்ட்ரி அப்படின்னு காட்டுதா, இன்வேலிட் என்ட்ரி அப்படின்றத காட்டுது. ஸ்டிக்கர்லாம் போட்டால் ஒரிஜினல் வெப் பேஜில் உங்களுக்கு முக்காலஃபாக காட்டாது. அதே மாதிரி சும்மா நம்ம ஏதாவது நம்பரை டைப் பண்ணி பார்ப்போம், அப்போ கூட இன்வெலிட் என்ட்ரி அப்படின்றது தான் காட்டுது, இன்வெலிட் என்ட்ரி. ஆனால் அதே இதில் நம்ம இங்கே வந்து இவங்களோட இதில் அதே மாதிரி நாம் சும்மா சாதாரணமாக எதையாவது ஒன்று டைப் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், உடனே 5 தினார் முக்காலஃபாக காட்டி அதையும் பே பண்ண சொல்லுது. இதுதான் ஒரிஜினலுக்கும் ஃபேக்குக்கும் உள்ள வித்தியாசம். நல்லாவே பார்த்துக்கோங்க. இதில் வந்து எது நாம் கொடுத்தாலும் சரிதான், எதை கொடுத்தாலும் 5 தினார் முக்காலஃபாக இருக்குது தம்பி, உடனே பே பண்ணு. அதே உள்துறை அமைச்சகத்துக்கு போனீங்கன்னா ஒரிஜினல் பேஜில் அந்த மாதிரி காட்டாது. தயவுசெய்து ரொம்ப கவனம், இந்த மாதிரி ஃபேக்கான லிங்க்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. பார்த்தீங்க தானே, இதுதான் ஒரிஜினல் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் உள்துறை அமைச்சகத்தோட ஒரிஜினல் பேஜ். அதுதான் இப்படி ஓப்பன் ஆகி இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது ஒரு இத்துப்போன பேஜ், இதை நம்பிடாதீங்க. அதே மாதிரி இது சம்மந்தமாக உடனடியாக நான் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேற்றைய தினமே கம்ப்ளைண்ட் அப்டேட் பண்ணிட்டேன். இது சம்மந்தமாக அவங்க உடனடியாக நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. லிங்க்கையும் அனுப்ப சொன்னாங்க. உடனே லிங்க்கை ஷேர் பண்ணதுக்கு பிறகு செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு
சொல்லிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. முக்கியமாக ஓட்டுநர்கள் ரொம்ப அவேர்னஸாக இருங்க. ஏன்னா ஒரு சிலர் கார்டு வச்சுருப்பீங்க. இப்போ நான்லாம் என்னுடைய முக்காலஃபா வந்துச்சுன்னா உடனே கட்டி விட்டுருவேன். பேங்கில் காசு இருந்துச்சுன்னா கார்டு கூட நம்மள்ட்ட இருக்குது இல்லையா, உடனே ஆன்லைனில் போய் பேமெண்ட்டுக்கு போய் உடனே கட்டி விட்டுறது. இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்மார்ட்டாக நம்ம உடனே கட்டி விட்டுருவோம், முக்காலஃபா வந்திருக்குது, ஐயோ பாபா கண்ணாருன்னா அப்புறம் பிரச்சனை அப்படின்னு நினச்சி சிலர் செய்கிறது பிரச்சனையில் தான் போய் முடியும். சும்மாவே உங்கள் பணத்தை இழக்க போகிறீங்க. அதால் தயவு செய்து கவனம். அதே போல் நான் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு தகவல் சொல்லியிருந்தேன். 10 வருடம் சிறை தண்டனை, 5000 தினார் அபராதம். அது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங், அதாவது மனித கடத்தல்காரர்கள். அதே மாதிரி தன்னுடைய பெயரில் ஒருத்தரை தொழிலாளியாக எடுத்து இன்னொரு இடத்துல வேலைக்காக அனுப்பினால் அதுதான் தண்டனை. தொழிலாளருக்கும் அதே தண்டனை, பாரபட்சமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நாட்டில் இன்றைக்கி எத்தனையோ தொழிலாளர்கள், இதுக்கான காரணம் இருக்குது. நீங்கள் வெளியில் போய் அக்காம அடிக்கிறீங்க, வெளியில் காசு கொடுத்து அக்காம அடிச்சிங்கன்னா உங்களுக்கு யார் பொறுப்பு கூறுறது? இப்போ உங்களுடைய நீங்கள் சொந்த கஃபீல்கிட்ட வேலை பார்க்கும்போது உங்களுடைய ஸ்பான்சர் எல்லாத்துக்குமே பொறுப்பு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு அம்மாவை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேன், ஞாபகம் இருக்கா? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க, இன்னும் போக முடியாமல் இருக்கிறாங்க, 62 வயதாகுதுன்னு. அவங்களுடைய நிலைமை என்ன? வெளியில் காசு கொடுத்து ஷூனில் அக்காம அடித்தாங்க, கடைசியில் கஃபீல் பாஸ்போர்ட்டும் கொடுக்கல, கஃபீல் டீட்டெயில்ஸும் பெருசாக தேடி கண்டுபிடிக்க முடியலை, ஆள் வந்து கணக்கே எடுக்கலை. அவங்கள பாஸ்போர்ட் இல்லாததால், அக்காமா இல்லாததால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போக முடியாமல். அதே மாதிரி இன்றைக்கி எத்தனையோ பேர் அக்காமா இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஏன்? கஃபீல் காசையும் வாங்கிட்டு அக்காமா அடித்த ஒரு மாதத்துலேயே இன்ஹாஸ் அப்படின்னு கேஸை போட்டு விட்டார். இப்போது அக்காமா இல்லாமல் நாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு காசு கொஞ்சத்தை சேர்த்து இந்த நாட்டில் எப்படியாவது அக்காமா அடித்து வெளியில் வேலை பார்க்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சில முட்டாள்கள் சொன்ன ஐடியாவை வச்சு நம்பி வந்து இன்றைக்கி அக்காமாவும் இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இதுதான் இப்போதைய நிலைமை. வெளியில் அக்காமா அடித்து வாரங்களுடைய நிலைமை வந்து இதுதான் இப்போதைக்கு. அதே மாதிரி தான் இப்போ அனைத்து இடங்கள்லையுமே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கடைகள், ஒவ்வொரு வியாபார தலங்கள், அனைத்து இடங்கள்லையுமே தொடர் சோதனைகளை மேற்கொண்டு வராங்க குவைத்துறை உள்துறை அமைச்சகம் மற்றும் குடியிருப்பு விவகார துறை. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எந்த இடத்துல சிக்கினாலும் வேட்டு உங்களுக்கு தான். அதே மாதிரி தான் இப்போ டூரிஸ்ட் வீசா, அதாவது விசிட் வீசாவில் வரவங்க வந்துட்டு 3 மாதத்துக்குள்ளே அவங்க இந்த நாட்டை விட்டு ஒன்று வெளியாகணும். அப்படி இல்லைன்னா 1 வருடத்துக்குள்ளே அவங்க மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது அவங்க வந்து 1 வருட காலத்துக்கு 3 மாதமாக அவங்களுடைய எக்காமாவை புதுப்பிச்சு கொள்ளலாம். 3 மாதம், 6 மாதம், 9 மாதம், 12 மாதம், அதோட முடியுது. அதுக்கப்புறமா கடைசி ஃபைனலாக 4வது தடவை அவங்க ரினியூவல் பண்ணிட்டாங்கன்னா 5வது தடவை ரினியூவல் பண்ண முடியாது. நாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வேணால் திருப்பி அதே விசிட் வீசாவில் வரலாம். ஆனால் விசிட் வீசாவில் இங்கே வந்தாலும் வேலை பார்க்க முடியாது வெளியில் அங்கே இங்கே. இப்போ சாதாரணமாக விசிட் வீசாவில் இருக்கிறீங்க, நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், கடைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனாலும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, தம்பி அந்த குரங்கு பொம்மை என்ன விலைப்பான்னு சொல்லும்போது, வாங்க பாஸ் பார்த்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு குறைச்சி விலையெல்லாம் பேசி நீங்கள் ஒரு உண்மையான வியாபாரியாக அந்த இடத்துல வேலை செய்கிற சேவகனாக மாறினதுக்கு அப்புறமா உடனே பக்கத்தில் இருக்கிற அதிகாரியை பார்த்து அவர் சொல்லுவார், பார் முழுமையாக வேலைக்காரனாக மாறி இருக்கும் இந்த விசிட் வீசா தொழிலாளரை பார் அப்படின்னு. அதுக்கப்புறம் தூக்கி பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அதால் தயவு செய்து விசிட் வீசாவில் வந்தீங்களா சுற்றி பாருங்கள், ஃபேமிலியோட சந்தோஷமாக இருந்துட்டு கிளம்பி நாட்டுக்கு போங்க. வேலைக்காக வாரீங்களா, ஸ்பான்சர் ஒருத்தரை பிடிச்சி அவர்கிட்டே வேலை செய்கிறதுக்கு வரதுன்னா வாங்க. வெளியில் அக்காம அடிச்சுட்டு வந்தீங்கன்னா 10,000 தினார் ஃபைனும் 5 வருட சிறை தண்டனையும் ரெடியாக இருக்குது. ஒருவேளை நாட்டில் ஒரு கோடி 1.5 கோடி ரூபாய்க்கு ஏதாவது சொத்து சுகம் வச்சுருக்கிறீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு வாங்க, சைனை வச்சு கொடுத்துட்டே வாங்க. வெளி வீசாவுக்கு வரவங்க எந்த நேரத்தில் வேணாலும் இதை விற்க வேண்டி வரலாம். அதை விற்று தான் என்னைய 5 வருஷம் ஜெயில் தண்டனை இல்லாமல் இந்த 10,000 தினாரை கட்டி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியே கொடுத்துடுவாங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. நம்மளால் முடிஞ்சதை அவேர்னஸ் கொடுத்தாச்சு, பாதுகாப்பாக இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து ஓட்டுநர்களே நீங்களும் ஏமாந்துடாதீங்க. கவனம், ஃபேக்கான லிங்க்குகளில். முடிந்த வரைக்கும் தெரியாத நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.